இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு ஆயில் பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த ஆயிலை வந்து மோர் தென் ஒரு 7-8 இயர்ஸாக நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லை, என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க, என்னுடைய கசின்ஸ் நிறைய பேர் நாங்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் வந்து லீவ்லாம் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒட்டுக்காவே எல்லாரும் சேர்ந்தே வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுவோம். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சரியான பெனிஃபிட்டை வந்து இது கொடுத்துருக்கு. அது ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நீளம் கம்மியாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து ரொம்பவே வந்து நீளம் ஜாஸ்தியாக இருக்கும், சிலருக்கு அடர்த்தி இருக்கும், சிலருக்கு அடர்த்தியே இருக்காது, சிலருக்கு கொஞ்சம் வந்து தலை தெரிகிற மாதிரி சொட்டை விழுந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனை இருக்குது. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரே ஹேராக இருக்கும், ரொம்ப ப்ரீமெச்சூர் ஒயிட் ஹேராக இருக்கும். இது எல்லாத்துக்குமே இந்த பவுடர்ஸே போதும்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குது. அதை வாங்கி தேங்காய் எண்ணெயில் கலந்து நம்ம தேய்க்கணும். இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இதுக்கு கருவேப்பிள்ளை பொடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பொடி, அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பொடி, ஆவாரம் பூ பொடி, அதுக்கப்புறம் துளசி பொடி, கரிசலாங்கண்ணி பொடி. இந்த 6 பொடிகள் தான் நமக்கு தேவை. பார்த்துக்கோங்க, இந்த 6 பொடிகளுமே உங்களுக்கு என்ன தேவை, ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவை. இந்த 6 பொடிகளையும் எவ்வளோ வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் வாங்குங்க. 50 கிராம் வாங்கினா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 30 ரூபாலேருந்து 50 ரூபா வரை வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பொடி இருக்குல்ல, அத்தனை பொடியுமே பேக்கெட்லேருந்து கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. கடாய் மாதிரி கூட எடுத்துக்கோங்க, போட்டுக்கலாம். இப்போ அத்தனை பவுடரையும் போட்டு ஃபஸ்ட்டு பவுடரை மிக்ஸ் பண்ணிங்க. ஏன்னா தனித்தனியாக பவுடர்லாம் நின்றுட்டு இருக்கும்ல, ஒவ்வொரு பவுடரும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். எல்லா பவுடரையும் போட்டுட்டு ஸ்பூனை போட்டு பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணுங்கள், அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலை விட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணதுக்கு பிறகு இதை என்ன பண்ணணும்னா இப்போ அடுப்புக்கு கொண்டு போகணும். இப்போ நான் 1 லிட்டர் எண்ணெய்க்கு சொல்கிறேன். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு இது எல்லாமே 50 கிராம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை 1/2 லிட்டர் போட்டால் இதை வந்து பார்த்தீங்கன்னா பாதி போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 50 கிராம் அப்படிங்கிறதே அதிகபட்சம் வந்து 5 ஸ்பூன் தான் வரும். 4லேருந்து 5 ஸ்பூன் தான் வந்து பவுடர் வரும். அவ்வளோதான் வரும். ஒரு ஸ்பூன் அப்படிங்கிறது பார்க்கும்போது நமக்கு ஒரு 10 கிராம் வருதுன்னா அவ்வளோதான், 5 ஸ்பூன் தான் வந்து உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் 1/2 லிட்டருக்கு செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு 2.5 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதேமாதிரி ஒரு 1/4 லிட்டருக்குலாம் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1.25 ஸ்பூன், 1 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய எண்ணெயை பொறுத்து நீங்கள் வந்து பவுடரை குறைச்சி வச்சுக்கலாம். அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கரெக்டாக வந்து என்ன பண்ணலாம், அளந்துக்கலாம். நீங்கள் அதுவும் எல்லா பவுடருமே ஒரே அளவு தான் அப்படிங்கிறனால ஒரே அளவில் நீங்கள் என்ன பண்ணலாம், அளந்துக்கலாம். ஒட்டுக்கா பண்ணி வச்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் வந்து அயன் வடச்சட்டி இருக்கு பாருங்க, இரும்பு வடச்சட்டி, அதை நான் எடுத்துப்பேன். இரும்பு வடச்சட்டி தான் எங்கள் வீட்டில் ரொம்ப திக்காக இருக்கும். மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலுமினியமாக இருக்கிறதுனால நான் திக்காக இருக்கக்கூடிய இரும்பு வடச்சட்டி எடுத்துப்பேன். அந்த இரும்பு வடச்சட்டியில் 1 லிட்டர் எண்ணெயில் இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து போட்டுருவேன். ஃபஸ்ட்டு ஏற்கனவே 1 லிட்டர் எண்ணெய் பிரித்து ஊற்றி வச்சு அதில் இருக்கக்கூடிய எண்ணெயை தான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த பவுடரை கூட வந்து எண்ணெயாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன். கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்து கொஞ்சம் ஒரு கிளாஸ் அளவுக்கு எண்ணெய் எடுத்து என்ன பண்ணுவேன், அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணதில் பேஸ்ட்டாக பண்ணி வச்சுப்பேன். பண்ணி வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் அந்த பேஸ்ட்டை என்ன பண்ணுவேன், அந்த 1 லிட்டர் எண்ணெயில் கலந்துருவேன். அடுப்பில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீடாக வைப்பேன். சூடு ஆகிற வரையும், சூடாயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அப்படியே மீடியம் பண்ணிவிட்டு கலக்க ஆரம்பிப்பேன். ஸ்டவ்வை மீடியம் பண்ணிவிட்டு கரண்டி போட்டு நீங்கள் கலக்கணும். எண்ணெயில் வந்து தண்ணியெலாம் படாமல் நல்லா காஞ்ச கரண்டியாகவே எடுத்துக்கோங்க. காஞ்சி இருக்கக்கூடிய இரும்பு வடச்சட்டியாகவே எடுத்துக்கோங்க, கலக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் நல்லா சூடாகிட்டு வருதுன்னு நல்லா ஸ்லோ பண்ணிடுவேன். நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு கலக்கிட்டே இருப்பேன். கொஞ்ச நேரம் விட்டு கலக்குவேன். ஏன்னா இந்த பவுடர் அடியில் போய் செட்டில் ஆச்சுன்னா வந்து கருகிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கலக்கிட்டே இருப்போம். கலக்க வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லாவே வந்து ஒரு ஆவி வர்ற மாதிரி இருக்கும். ஆவி வர்ற மாதிரி இருந்தோன்னு என்ன பண்ணுவேன், ஆஃப் பண்ணிடுவேன். 10லேருந்து 15 நிமிஷம் தான் மேக்ஸிமம் இது கூடணும். ரொம்ப ஒன்றும் ஜாஸ்தியாக தேவையில்லை. ஏற்கனவே எல்லாமே எண்ணெய்ங்கிறனால சீக்கிரமாக சூடாயிடும். ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடாக இருக்க மட்டும் ஸ்பீடாக வைங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மீடியம் வச்சு கலக்குங்க. அப்புறம் ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து நல்லா ஸ்லோ பண்ணிகிட்டே வந்து என்ன பண்ணுங்கள், கொதிக்க விடுங்க. அப்பப்போ கரண்டியும் வச்சு கலக்கி மட்டும் விட்டால் போதும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடணும். 1/4 மணி நேரத்துக்குள்ளே வந்து என்ன பண்ணுங்கள், ஆஃப் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு டச் பண்ணாமல் விட்டுருங்க. அப்போ என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே அந்த பொடியெல்லாம் இருக்குல்ல, அது அப்படியே அடியில் போய் செட்டில் ஆயிரும். கிட்டத்தட்ட வந்து செட்டில் ஆயிரும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 2 மணி நேரம் நம்ம செட்டில் ஆக விட்டுறோமா, இது ஃபுல்லாக ஆறட்டும். நான் வந்து காலையில் ஒரு 10-11 மணிக்கு செஞ்சு வச்சேன்னா சாயங்காலம் தான் வந்து வடிகட்டுவேன். அதனால் வந்து ஒரு சாயங்கால நேரத்தில் என்ன பண்ணுவேன், வடிகட்ட ஆரம்பிப்பேன். வடிகட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காட்டன் துணியாக இருந்தால் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. திக்காக இருக்கிற மாதிரியே எடுத்துகிட்டு ஒரு கீழே ஒரு நல்ல ஒரு பாத்திரம் மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா மேலே வந்து வடிகட்டியை வச்சு நம்ம வந்து வடிகட்டணும். இல்லை இந்த இடியாப்பம் சேமியாக்கெல்லாம் தேங்காய் பால் ஆட்டுவோம் பாருங்க, அந்த வடிகட்டியை கூட இதுக்காக வாங்கி போட்டுக்கலாம். வெறும் வடிகட்டி 10 ரூபா தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா துணியில் போட்டு செஞ்சு ரொம்ப கஷ்டப்படுவேன்.
அப்புறம் தான் வந்து இப்படி வந்து வடிகட்டியில் செய்யலாம் அப்படிங்கக்கூடிய ஐடியாவே தெரிஞ்சு. அது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு 10 ரூபா வடிகட்டி போனால் போட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வடிகட்டியை வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த தேங்காய் பால் ஆட்டக்கூடிய வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா கீழே ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, அப்படியே வந்து கலக்காமல், ஏன்னா வந்து எல்லாமே அடியில் செட்டில் ஆகிருக்கும். அந்த ஆறி இருக்கக்கூடிய எண்ணெயை தூக்கி அப்படியே ஊற்றுங்க. ஊற்றிட்டு கடைசியாக வரும்போது அப்படியே நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு அதாவது ரொம்ப கசடு வர விடாமல் நிறுத்திட்டு, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயை தூக்கி ஊற்றிருக்கீங்க. ஊற்றிருக்கிற எண்ணெயை அந்த துணியிலேருந்து வடிகட்டி இறங்கும் போதே உங்களுக்கு என்ன ஆகும், கசடுகள்லாம் நின்றுட்டு தான் இறங்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேயருக்கு பதில் 2 லேயர் 3 லேயர் அந்த மாதிரி வடிகட்டிக்குங்க. ஏன்னா நல்ல துணியில் அந்த வேஷ்டி இருக்குது பாருங்கள், வேஷ்டி காட்டன் வேஷ்டி காட்டன் இது அந்த மாதிரி வந்து இருக்கிறதுல வந்து நம்ம வடிகட்டினாதான் ஒரு 2 லேயர் வடிகட்டினாவே போதும். நல்லா வந்து எல்லா துகள்களும் நின்றுட்டு கீழே வெறும் எண்ணெய் மட்டும் கிடைக்கும். ஏன் அந்த பவுடர்லாம் நம்ம நல்லா வடிகட்டுறோம்னா அதெல்லாம் நம்ம தலையில் போய் படிஞ்சால் பொடுகு வந்துடும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா என்னதான் அது மூலிகை பொருட்களாக இருந்தாலும் எப்பயுமே வந்து இதில் எல்லாம் கொஞ்சம் ப்ரிகாஷனாக நம்ம செய்யணும். ரொம்ப வந்து கையாளக்கூடிய முறை சரியில்லாமல் இருந்தால் நமக்கு ப்ராப்ளம் வந்துடும். அதனால தான் நல்லா வடிகட்டிக்க சொல்கிறோம். நீங்கள் ஒரு தடவை வந்து இந்த தேங்காய் பால் வடிகட்டக்கூடிய அந்த வடிகட்டியில் வடிகட்டினாலும் கூட மறுபடியும் வந்து காட்டன் துணியை வச்சு 2வது தடவை கூட வடிகட்டிக்குங்க. வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அந்த வடச்சட்டியில் மிச்சம் என்ன இருக்கும், அந்த கசடுகள் இருக்கும். ஆனால் அந்த கசடுகளோடு சேர்ந்து கொஞ்சம் எண்ணெயும் இருக்கும், பார்க்குற குளகுலன்னு இருக்குமா, அதை அத்தனையும் வலிச்சு துணியில் போடுங்க. அந்த காட்டன் துணியில் போட்டு என்ன பண்ணுங்க, சுற்றுங்க. சுற்றி புழிஞ்சிங்கன்னா கீழே வந்து எண்ணெய் மட்டும் வரும், உள்ளுக்குள்ள கசடுகள் நின்றும். இப்படி அத்தனை கசடுகளையும் அகற்றி விட்டு இப்போ நீங்கள் இந்த வடிகட்டி வச்சிருக்கக்கூடிய எண்ணெய் அப்படியே வந்து விட்டுருங்க. ஒரு 4-5 மணி நேரம் தொடாம விட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மிச்ச மீதி நம்ம என்ன செஞ்சாலும் அதில் வந்து சில இதெல்லாம் இருக்கும், அப்படியே கடைசியில் போய் அது படிஞ்சிருக்கும். அதை என்ன பண்ணுங்க, அப்படியே வந்து கண்ணாடி பாட்டிலுக்கு மாற்றிடுங்க. இப்போ கண்ணாடி பாட்டிலுக்கு மாற்றிட்டு அந்த கீழே வந்து ஒட்டி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுங்க, மறுபடியும் அந்த வெள்ளை துணியில் போட்டு புழிஞ்சு எடுத்துக்கோங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க, கசடுகளை விட்டுட்டு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் வந்து கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வாரத்துக்கு 2லேருந்து 3 தடவை யூஸ் பண்ணுங்கள். நான் எப்பயுமே 3 தடவை எண்ணெய் போடுவேன். 3 நாள் எண்ணெய் போடும்போது நான் வந்து ஸ்கூலுக்கு போடும்போது இதை போட்டு போயிருக்கேன், காலேஜுக்கு போகும்போது இந்த எண்ணெயை வச்சுட்டு போயிருக்கேன். ஒரு வாசமும் தெரியாது. போடும்போது கொஞ்சம் ஒரு மூலிகை வாசம் இருக்கும். அப்புறம் வந்து நம்ம நடக்கிறோம்ல, அதெல்லாம் காற்றுலேயே கரைஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் இந்த எண்ணெயை வச்சுட்டு நீங்கள் எங்கே வேணால் போகலாம், வாசம்லாம் அடிக்காது. பக்கத்தாலையெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இதுவரை பல வருஷமாக நான் போட்டுட்ருக்கேன், யாரும் எங்களையெல்லாம் ஒன்றும் சொன்னது கிடையாது. நான் வந்து எண்ணெய் வைக்கக்கூடிய ப்ரொசீஜர் இதுதான். ஆனால் பொதுவாக வந்து எண்ணெய் எப்படி சொல்கிறாங்கன்னா, பலரும் டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எண்ணெயை வச்சுக்கிட்டே சுத்தாதீங்க. அதாவது நாளைக்கு குளிக்கிறீங்கன்னா இன்றைக்கி நைட் மட்டும் வைங்க, இல்லை குளிக்கிறக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் வைங்கிறாங்க. ஆனால் எனக்கு எண்ணெய் வைக்காமல் இருந்தால் தலைவலி வந்துடும். அதனால வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ட்ரையாக ஏற விட மாட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு முந்தின நாள் கூட வச்சுட்டா கூட போதுமானது. எண்ணெய் வந்து என்ன பண்ணலாம், வேணுங்கிற அளவுக்கு நல்லா ஸ்கேல்பில் வைங்க. எண்ணெய் அப்படிங்கிறது நமக்கு கீழே இருக்க முடிக்கலாம் வச்செல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. நல்லா வந்து ஸ்கேல்பில் அந்த அண்டை ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து படியணும். அப்போ படணும். அந்த எண்ணெயை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கையில் வந்து மசாஜ் பண்ணி கொடுங்க. நம்ம சொரியிற மாதிரி நெகத்தில் சொரியாமல் விரலில் வந்து அப்படியே லைட்டாக தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் மசாஜ். அந்த மாதிரி எண்ணெய் வைக்கும்போது மசாஜ் பண்ணி கொடுங்க. வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை. இந்த எண்ணெயை மட்டும் யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா முடி வெட்டி திரும்ப திரும்ப வந்துடுது. ஏன்னா வந்து உட்காந்தா முடி மேலேயே உட்கார்ற மாதிரி இருக்குது. அப்படி உட்காரக்கூடாது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கோசரம் மடித்து போட்டால் இப்போல்லாம் யார் மடித்து போடுறா, அந்த ஸ்டைலே வந்து மாறிடுச்சு. ஏன் மடித்து போட்டுட்ருக்க, கட் பண்ணிக்கோங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் அடிக்கடி கட் பண்ணிகிட்டே இருக்கேன். 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது நான் வந்து கட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். முடி பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக வந்துட்டு தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் என் தலையில் ஒரு ஈரு, ஒரு பேனு, ஒரு பொடுகு கூட இல்லை. அதுவும் இந்த எண்ணெயெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்களா, சிலர்லாம் எதுக்கு பயந்துப்பாங்கன்னா பொடுகு வந்துருமோன்னு பயப்படுவாங்க. இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணி ஒரு நாள் கூட எனக்கு பார்த்தீங்கன்னா பொடுகே வந்தது கிடையாது. ஸ்கேல்பில் இதனால எந்த ஒரு இரிட்டேஷனும் இருக்காது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் கேட்டிருந்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். எல்லாமே ஹேருக்காக வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்த இன்க்ரீடியன்ஸ் தான். அப்படி இருக்கும்போது இது எல்லாமே வந்து பெஸ்ட் ஃபார் ஹேர் தான். நோ டவுட்டு, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே வந்து இது வந்து சூட் ஆகும். இது வந்து குளுமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது குளுமையெல்லாம் கிடையவே கிடையாது. இதில் இருக்கக்கூடிய இது எல்லாமே பேலன்ஸ்டாக போட்டிருக்காங்க. நேரடியாக நம்ம தனியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பவுடரை யூஸ் பண்ணால் கூட நமக்கு என்ன வரும், ஏதாவது குளுமையை வந்து நமக்கு அட்டாக் ஆகும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அதுன்னு சொல்லிட்டு ஈக்குவலாக போட்டிருக்கறனால ஒன்று குளுமையாக இருந்தால் ஒன்று சூடாக இருக்கும். அது ரெண்டும் சேர்த்து என்ன ஆயிரும், உங்களுக்கு சமமாக்கி கொடுத்துரும். அதனால பயப்படாமல் போடலாம். இது பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அடுத்து என்ன டிப்ஸ் வேணும்னு கேளுங்க. நம்ம சேனலில் வந்து மெம்பர்ஷிப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க.